இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு சி செக்ஷன் தான் அப்படின்னு. ஏன் அப்படின்னா, அதெல்லாம் ஒண்ணும் ப்ராப்ளம் இல்லன்னு தான் சொன்னாங்க. ஆக்சுவலா நான் ஏன் ஏர்லி மார்னிங் சூஸ் பண்ணேன் அப்படின்னா, ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. ஆப்பரேஷன் பண்ணதுக்கு அதுக்கும் முன்னாடி நாள் நைட்டே வந்து அட்மிட் ஆயிடுங்க. ஆனா ஃபர்ஸ்ட் பேபிக்கு வந்துட்டு எனக்கு அந்த இதெல்லாம் குடுத்தாங்க. ஆக்சுவலா நான் நார்மல் நடக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். அப்போதான் எனக்கு அழுகே வர ஸ்டார்ட் பண்ணுது. எனக்கு எப்படியாவது அந்த ஒரு இன்ஜெக்ஷனை மட்டும் தாங்கிட்டா போதும். நம்ம இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாங்க. நீங்க தானா உங்களுக்கு இருந்துச்சு அப்படியே தம்பி தூக்கி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தர்ஷி டெய்லி லைஃப். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அந்த ஒரு சி செக்ஷனோட ப்ராசஸ் ஆக்சுவலா எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. எப்படி அதை ஸ்டார்ட் பண்ணாங்க, எப்படி அந்த ப்ராக்ரஸ் கொண்டு போனாங்க, அண்ட் எப்படி நம்ம ரெக்கவரிக்கு நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இது சி செக்ஷனோட ப்ராசஸ்க்கான வீடியோ மட்டும் தான் நான் இப்போ வந்து போட போறேன். ஸோ ஸ்டார்டிங் என்ன ஆச்சு அப்படின்னா, எங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு சி செக்ஷன் தான் அப்படின்னு. ஏன் அப்படின்னா, பேபியோட ஹெட் வந்து ஆக்சுவலா ஃபிக்ஸ் ஆகல அப்படின்றதுனால சி செக்ஷன் அப்படின்னு சொல்லி முன்னாடியே சொல்லிட்டாங்க. அண்ட் எனக்கு ஃபர்ஸ்ட் பேபியுமே வந்து சி செக்ஷன் தான். அதுக்கப்புறம் செகண்ட் பேபி வந்து ஒரு 2 இயர்ஸ் கேப்ல ஃபார்ம் ஆனா. அப்பயும் பாத்தீங்கன்னா அந்த ஸ்கார்னால எந்த இஷ்யூவும் கிடையாது. ஆக்சுவலா நாங்க ஸ்கார் எல்லாமே ஸ்கேன்லாம் பண்ணோம். அவங்க கொடுத்தாங்க, அதுக்கெல்லாம் செக் பண்ணி இல்ல ஸ்கார்லாம் ஆறி இருக்கு, அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு தான் சொன்னாங்க. பட் ரொம்ப ட்ரை பண்ணோம். ஆனா பேபியோட ஹெட் வந்து ஃபிக்ஸே ஆகல. அப்புறம் வேற எதுவும் பண்ண முடியாது, நீங்களே ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணுங்க, இந்த 39 வீக்குள்ள நம்ம வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்களே ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அண்ட் டைமிங் வந்துட்டு ஏர்லி மார்னிங்கே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏர்லி மார்னிங்கே நாங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக நான் ஏன் ஏர்லி மார்னிங் சூஸ் பண்ணேன் அப்படின்னா, என்னோட ஃபர்ஸ்ட் பையனுக்கு வந்துட்டு எனக்கு வந்து நார்மல் ட்ரை பண்ணாங்க. நார்மலுக்கு வந்துட்டு நிறைய அந்த இன்ஜெக்ஷன்லாம் போட்டு பெயின் வர வைக்கிறது அந்த மாதிரி எல்லாமே நிறைய ட்ரை பண்ணாங்க. ஆனால் பெயின் அந்த அளவுக்கு வரல, நார்மலும் நடக்கல எனக்கு. அப்பயுமே எனக்கு சி செக்ஷன் தான் ஆச்சு. ஆக்சுவலா முன்னாள் நாளே வந்துட்டு சாப்பாடு கொடுக்கல. ஸோ அந்த ஃபுல்லாமே அன்னைக்கு மார்னிங்லேருந்து நிறைய ட்ரை பண்ணாங்க. ஆனால் மத்தியானம் வந்துட்டு எனக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 o'clock கிட்ட எனக்கு ஆப்ரேஷன் பண்ணி தம்பி வெளியே எடுத்தாங்க ஃபர்ஸ்ட் பையனை. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டுமே சாப்பிட கொடுக்கல, அடுத்த நாள் மார்னிங்குமே கொடுக்கல, அடுத்த நாள் மத்தியானம் தான் கொடுத்தாங்க. ஸோ ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. ஆப்ரேஷன் பண்ணதுக்கு அதுக்கும் தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க, சும்மா தொட்டு வைப்பாங்க. எனக்கு அப்பதான் பசி எடுக்கிற மாதிரி இருக்கு, அப்பதான் தண்ணி தைக்கிற மாதிரி இருக்கும். அது தம்பிக்கு ஃபீடே பண்ண முடியல, சுத்தமா பால் வரல. ரொம்ப கஷ்டப்பட்டேன் அந்த ஃபர்ஸ்ட் இதுல. அதனால இவங்ககிட்ட கேட்டேன், நான் வந்து இப்போ ஏர்லி மார்னிங் சூஸ் பண்ணா நீங்க எனக்கு எப்போ சாப்பாடு கொடுப்பீங்க அப்படின்றத நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினாவே அவங்ககிட்ட கேட்டேன். அவங்க வந்துட்டு நீங்க எப்போ ஆப்ரேஷன் பண்ணாலும் ஆப்ரேஷன்ல இருந்து ஒரு 6 to 8 hours வந்து, அதுக்கப்புறம் 6 to 8 hours அப்புறம் வந்து நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் லிக்விடா கொடுப்போம், அதுக்கப்புறம் உங்களுக்கு நாங்கள் ஃபுட்டு கொடுக்க ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னாங்க. சரி, வந்து 4 o'clock ஆக்சுவலா ஆப்ரேஷன் டைம் பண்ணிடுவோம். ஸோ 4 o'clock பண்ணோம்னா எனக்கு வந்து ஒரு 12 o'clock ஃபுட்டு கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ மார்னிங் மட்டும் தான் நம்ம சாப்பிடாம இருப்போம். அப்புறம் நம்ம ஏர்லி மார்னிங்கே சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏர்லி மார்னிங் நாங்கள் சூஸ் பண்ணதுனால என்ன சொல்லிட்டாங்கன்னா, முன்னாள் நாள் நைட்டே வந்து அட்மிட் ஆயிடுங்க, அதுக்கான கொஞ்சம் ப்ராசஸ் எல்லாமே இருக்கு, நம்ம அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நைட் வந்துட்டு நாங்கள் ஒரு 10 to 11 o'clock போல கிட்ட போய் அட்மிட் ஆனோம். போனதுமே ஆக்சுவலாக அந்த ரூம் எல்லாமே கொடுத்துட்டாங்க, கொஞ்சம் நேரம் கம்ஃபர்டபுளா இருங்கன்னு சொன்னாங்க. அண்ட் 8 o'clock சாப்பிட்டுட்டு வந்துருங்கன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு மேல ஃபுட்டு நீங்க எடுத்துக்க வேணாம், எனக்கு ஆப்ரேஷன் பண்றதுக்கு அதுக்கு ஒரு 6 hours முன்னாடியே நீங்க சாப்பிட்டு இருந்திருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால நான் வீட்லயே ஆக்சுவலா ஒரு 8 o'clock 8:30 கிட்டே நான் வந்துட்டு இட்லி தான் மைல்டா தான் சாப்பிட்டேன். ஃபர்ஸ்ட் பேபிக்கு வந்துட்டு எனக்கு இனிமாலாம் கொடுத்தாங்க. இனிமாலாம் கொடுத்து அதெல்லாம் கொஞ்சம் ப்ராசஸ் அந்த மாதிரிலாம் நிறைய நடந்துச்சு. அதோட ரெக்கவரி ப்ராசஸ்மே எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. ஆனா இப்பெல்லாம் நவடேஸ் எல்லா இடத்துலயுமே கொஞ்சம் ஈஸியாவே சி செக்ஷன் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் இப்போ நிறைய பேர் பண்றதுனால கொஞ்சம் ரெக்கவரி ஈஸியாகிறதுக்காக ரொம்ப பெருசாலாம் கிழிக்காம செய்யாம ரொம்பவே சூப்பரா பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தான் இவங்களும் வந்துட்டு நாங்க வந்துட்டோம். பட் எனக்கு இனிமா எதுவுமே அவங்க கொடுக்கல. நைட்டு வந்துட்டும் கொஞ்ச நேரம் ஸ்டே பண்ணுங்கன்னு சொன்னாங்க, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக சொன்னாங்க. ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம் அப்படியே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படியே ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டாங்க, கொஞ்சம் ஸ்ட்ரென்த் பண்ணாங்க, பிபி செக் பண்ணாங்க, சுகர் செக் பண்ணிட்டே இருந்தாங்க. எல்லா டைமுமே ஆக்சுவலாக செக் பண்ணாங்க. பிஃபோர் தியேட்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி கூட வந்து செக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க தியேட்டர் ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய ட்ரெஸ்ஸு, அந்த ட்ரெஸ் வந்து கொடுத்தாங்க. அப்புறம் தலைலாம் ஹேர்லாம் கட்டி இது பண்ணாங்க. அப்புறம் ஃபுல்லாக அவங்க ஷேவ் பண்ணி விட்டாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா ப்ராசஸுமே ரொம்ப க்ளீன் அண்ட் ப்ராப்பராக பண்ணாங்க. எவ்ரி டைம் நம்ம ப்ரெஷர் செக் பண்ணிகிட்டே இருந்தாங்க, நம்ம பிபி அந்த இது எல்லாமே, சுகர் லெவல் முதற்கொண்டு எல்லாமே ஆக்சுவலாக செக் பண்ணாங்க. அண்டு ஹீமோக்ளோபினும் ஃபுல் அண்ட் ஃபுல் செக் பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாமே வந்துட்டு நடக்கிறது ஒரு 3 o'clock வரைக்கும் நடந்துட்டு இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக கேப் விட்டு தான். ஏன்னா ரொம்ப டம்பும் பண்ணாமல் ஒரு 11 o'clock வந்தாங்களா, ஃபஸ்ட்டு ட்ரெஸ்லாம் மாற்றுங்க அப்படின்னாங்க. அப்புறமா வந்துட்டு ஃபுல்லாக ஃபஸ்ட்டு பாத் எடுக்க சொன்னாங்க. ஃபுல்லாக ஒரு ஹாட் வாட்டரில் ஒரு பாத் எடுங்க, அதுக்கு தனியாக ஒரு லிக்விட்
மாதிரி ஏதோ ப்ரொவைட் பண்ணாங்க. ஸோ அந்த அந்த பாடி வாஷில் நீங்கள் வந்து பாத் எடுக்கிறாங்க. ஆக்சுவலாக அதுக்கு ஒரு அக்காவும் கூட வந்தாங்க. ஆக்சுவலாக பாத் குளிக்க வைக்கிறதுக்கு செய்கிறதுக்குமே ஒரு அக்கா கூட வந்தாங்க. அவங்க ஃபுல்லாக கேர் பண்ணி எல்லா ட்ரெஸ் எல்லாம் நோட் பண்ணி விட்டு செஞ்சுட்டு போனாங்க. அப்படியே ஒரு ஸ்டெப்பாக பண்ணாங்க. அப்போ கூட நாங்கள் அவங்க உட்காந்து ரீல்ஸ்லாம் வேறு பண்ணிட்டு இருந்தோம். கொஞ்சம் பயம் தான் ஜாஸ்தி தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக நான் நார்மல் நடக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். பட் ஆனால் சி செக்ஷன் அப்படின்றப்போ சரி ஓகே, எப்படி இருந்தால் என்ன, கரெக்ட் பேபி நல்லபடியாக வரணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் லாஸ்ட் எல்லாருக்குமே வந்துடும்ல. அந்த மைண்ட் செட் வந்ததுனால சரி ஓகே கொஞ்சம் கூலாகவே போவோம், ரொம்ப டென்ஸ்டாக போவேனா. லாஸ்ட் டைம் வந்து சி செக்ஷனுக்கு போனப்போ நான் என்னென்ன எடுக்கணும்னு எனக்கு தெரியல, என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் நார்மல் நினச்சிட்டு போனேன், டக்குன்னு சி செக்ஷன் ஆயிடுச்சு. இந்த தடவை சி செக்ஷன் எனக்கு தெரிஞ்சு தான் போகிறேன். ஸோ நான் அதுக்கு ரொம்பவே ப்ரிகாஷனாக போகணும் அப்படின்னு நான் நினச்சிட்டேன். அப்போல்லாம் தம்பியில் பிறந்தப்பெல்லாம் ரொம்ப மூஞ்சி டல்லா, என்ன பண்ணும் அதெல்லாம் தெரியல. இந்த ரோலாம் அது அப்படிலாம் இல்லை, நல்லா கலகலன்னு ஒரு ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு செம்ம நம்பிக்கை இருந்துச்சு. நாங்கள் இருந்த எல்லாருமே வந்து செம்மையாக கேர் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லா ப்ராசஸ் முடிஞ்சு ஒரு 3:30 இருக்கும். இப்போ வந்துட்டு கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. யூரின் பேக்லாம் வந்து ஆக்சுவலாக இன்சர்ட் பண்ணிட்டாங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ தான் எனக்கு அழுகி வர ஸ்டார்ட் பண்ணுது. ஐயோ ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்களே. எனக்கு என்ன பயம்னா அந்த பின்னாடி ஸ்பைனில் போடக்கூடிய அந்த இன்ஜெக்ஷன் தான் எனக்கு பயமே. ஆக்சுவலாக எல்லாருக்குமே அது ஒரு பயமாக தான் இருக்கும் ஆப்ரேஷன் பண்ணுறதுல. அந்த இன்ஜெக்ஷனை யோசிச்சே தான் எனக்கு பயமாகவே இருந்துச்சு. எனக்கு எப்படியாவது அந்த ஒரு இன்ஜெக்ஷனை மட்டும் தாங்கிட்டா போதும், நம்ம ஜெயிச்சிட்டோம்டா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அப்புறம் இருந்தாலும் ஒரு மாதிரி அழுகெல்லாம் வந்துருச்சு எனக்கு. பவா கையெல்லாம் பிடிச்சிக்கிட்டு பவா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே போனேன். போனதுமே கடன்லாம் போய் பண்ணலை. ஃபஸ்ட்டு தம்பிக்கு எப்படின்னா வந்துட்டு ஒரு 150க்கு என்னை உள்ளே கூட்டிகிட்டு போனாங்க. 2:05க்கு தம்பியை வெளியே எடுத்துகிட்டு என்ன ஒரு 2:15க்கு கொண்டு வந்து பெட்லேயே போட்டாங்க ரூமில். செம்ம குளிர் தாங்க முடியல, நடுங்கிட்டேன். ஒருவேளை அதே மாதிரி தான் இந்த தடவை இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன், பெட்ஷீட்டு சாக்ஸ் இது எல்லாமே நான் எடுத்துகிட்டு போயிட்டேன். பாவா எனக்கு ஆப்ரேஷன் தியேட்டர் முடிச்சுட்டு வந்ததுமே எனக்கு செம்மையாக குளிர்ச்சி போன தடவை, என்னால் தாங்க முடியல. இந்த தடவை எனக்கு இந்த மாதிரி 2 பெட்ஷீட்டு இந்த சாக்ஸ் எல்லாமே வந்ததுமே எனக்கு போட்டு விட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போயாச்சு. ஆனால் அவங்க போனதுமே ஒரு 4-5 ரூபா கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாங்க. நீங்கள் தானா, உங்களுக்கு தானே பண்ண போகிறோம், உங்கள் ஹஸ்பண்ட் பேர் இதானான்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருந்தாங்க. அண்டு அப்படியே ஆப்ரேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்ஜெக்ஷன்லாம் போட்டாங்க அப்படின்னு தான் இருந்துச்சு. பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் அப்பயுமே வந்து பக்கத்தில் ஒருத்தவங்க வந்து கான்வர்சேஷன் கொடுத்துட்டே இருந்தாங்க. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, உங்கள் ஹஸ்பண்ட் என்ன படிச்சிருக்கிறாங்க, ஸோ முன்னாடி பையன் இருக்கானா, பையன் பேர் என்ன அப்படின்னு அவங்க பேசிகிட்டே இருக்காங்க என்கிட்ட. ஒருத்தவங்க இந்த பக்கம் இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டே இருக்காங்க அந்த இதில், ஒருத்தவங்க பேசிகிட்டே இருந்தாங்க. ஸோ ஐ கான்ஷியஸாக இருக்கணும் அப்படின்றதுக்காக பேசினாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருந்துச்சு. அப்படி தம்பி தூக்கி காமிச்சாங்க, இந்தாங்க உங்களுக்கு பையன் பிறந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ செம்ம மொமெண்ட் ஆக்சுவலாக அது. ரஷ்யத்துமே நான் அப்படிதான் பார்த்தேன். வியானாவும் அப்படிதான். வியானா அந்த தொப்புள் கொடி கட் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படியே தூக்கி காட்டினோம். அப்படி இருந்தான் நிஜமாவே செம்மையா. அந்த ஒரு ஃபீல், அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம இவ்வளோ விஷயத்த தாங்கிட்டு இருந்தோம்ல அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அப்படி தூக்கி காமிச்சதுமே அப்பா சாமி போதும்டா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எனக்கு இப்போ சொன்னால் கூட எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகுது எனக்கு. அந்த மாதிரி இருந்துச்சு தம்பி. அப்புறம் தர்ஷித் கிளீன் பண்ணது எல்லாமே நான் பார்க்கல. ஆனால் வியான் கிளீன் பண்ணதெல்லாம் நான் அப்படியே கண்ணு முன்னாடி பார்த்துட்டு இருந்தேன். இந்த பக்கம் தான் அவனை கிளீன் பண்ணிட்டு இருந்தாங்க, இந்த பக்கம் எனக்கு கையில் இன்ஜெக்ஷன் போட்டுட்டு இருந்தாங்க. ஒருத்தவங்க பேசிகிட்டே இருந்தாங்க. அழகாக என் முன்னாடியே அவனை க்ளீன் பண்ணி செஞ்சு வாயில் இதெல்லாமே எடுத்து ஃபுல்லாக இது பண்ணி அப்புறம் என்கிட்ட கொண்டு வந்து இங்கே தான் படுக்க வச்சாங்க. ஃபஸ்ட்டு வந்து வியான் படுக்க வச்சதும் அப்பா என் தங்கமே அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் கொஞ்சமாக ஃபீட் கொடுத்துட்டு எனக்கான கீழே ஆப்ரேஷன் நடந்துட்டு தான் இருக்கு. அவங்க தச்சுட்டு இருக்காங்க ஆக்சுவலாக எடுத்துகிட்டு. அப்போ வந்துட்டு அவனுக்கு அவங்களே வந்து ஃபீட் பண்ணாங்க. ஃபீட் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து இந்த மாதிரி என்ஐசியூவில் வைக்கிறோம் கொஞ்சம் நேரத்துக்கு. கொஞ்சம் ஹீட் நார்மலுக்காக தான், வேறு எதுவும் இஷ்யூஸ்லாம் இல்லை, நீங்கள் பயப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் ஒன்றே இல்லை எங்கள் பாவா கிட்ட காட்டிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அவங்க போயிட்டு காட்டிட்டு வந்தாங்க. ஆப்ரேஷன் எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு. முடிஞ்சது கொண்டு போய் ரூமில் விட்டுருவாங்கன்னு பார்த்தா இல்லை, அப்சர்வேஷனுக்காக அவங்களுக்கு கொண்டு போய் ஒரு இடத்துல வைக்கிறோன்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சுட்டாங்க. வச்சுட்டு ஒரு இவ்வளோ பெரிய பைப்பு ஆக்சுவலாக அந்த பைப்பில் வந்துட்டு ஹாட்டாக காற்று வருது, சூடாக காற்று வருது. அதை வந்து செம்ம அழகாக ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. எனக்கு இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணுற மாதிரி ப்ளேஸ் நம்மளுக்கு அப்படியே அந்த உடம்பு ஃபுல்லாக அந்த பெட்ஷீட்குள்ளே வச்சுருக்கிறதுனால சுற்றி செம்ம ஹாட்டாக அந்த
காத்து இருக்கிறதுனால நம்மளுக்கு அந்த குளிர் அந்த நடுக்கும் அதெல்லாம் எதுவுமே இல்லை. அவ்வளோ அழகா அந்த ப்ராசஸ் இருந்துச்சு நிஜமாவே. ஐயோ எனக்கு வரும் குளிரும் அப்படிலாம் நான் பயந்தேன். அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. அழகா ஒரு சுற்றி நல்ல ஒரு ஹாட்டாக காற்று கொடுத்து கொஞ்சம் கூலாகி ஒரு 1 ஹவருக்கு மேலேயே 1.5 hours கிட்ட எனக்கு அப்சர்வேஷன் வச்சுருந்தாங்க. கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, தூங்குங்க, அதுக்கப்புறம் தூங்க முடியாது, தம்பி வந்துடுவாள், நீங்கள் தூங்க முடியாது, தூங்குங்க. நாங்கள் அந்த சூடாக காற்று வர்றதுக்கு அதுக்கும் நான் செம்மையாக தூங்கிட்டேன். ஒரு 1.5 மணி நேரம் நல்லா தூங்கிட்டேன். அப்புறம் எந்திரிச்சு இல்லை எங்கள் பாபா கிட்ட போகணும் அப்படின்னு. அப்புறம் அப்சர்வேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, நாங்கள் கொண்டு போய் விட்டுறோம்னு சொல்லிட்டு என்னை கொண்டு போயிட்டு பாபா கிட்ட அங்கே ரூமில் கொண்டு போய் விட்டுட்டாங்க. ஆக்சுவலாக எனக்கு அப்போ வந்து கால் மரத்து இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சுது. அது கொஞ்சம் ரெக்கவர் கண்டிப்பாக எனக்கு 4 o'clock போட்டாங்களா, எனக்கு ஒரு 10 o'clock 11 o'clock கிட்ட தான் அந்த உணர்ச்சி வர ஆரம்பிச்சதும் தான் எனக்கு ஆக்சுவலாக பெயினே தெரிய ஆரம்பிச்சது. ஆனால் ஃபஸ்ட்டு பேபிக்கு இருந்த அளவுக்கு அந்த அளவுக்கு பெயின் எனக்கு செகண்ட் பேபிக்கு இல்லை. மேபி அது நார்மல் ட்ரைன் பண்ணி ஆப்ரேஷன் ஆனதுனாலயா இதில் டேரெக்டாகவே இது ஆப்ரேஷன் ஆனதுனாலயான்றது எனக்கு தெரியல. வந்து போட்டுட்டாங்க. அப்புறமா தம்பி கூட்டிகிட்டு வரல. அப்புறம் தம்பியை கொஞ்ச நேரம் கழிச்சு கூட்டிகிட்டு வந்தாங்க. அப்புறம் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அவனை பார்த்ததும். அப்படியே நல்லா ஒயிட்டாக அழகாக பப்ளி மாஸ் மாதிரி ரொம்ப தர்ஷித் நல்லா இருந்தான். இவன் அந்தளவுக்கு வெயிட்டாக அந்த மாதிரிலாம் கிடையாது. நான் கொஞ்சம் ஃபுட்லாம் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி தான் சாப்பிட்டேன் ப்ரெக்னென்சிலையுமே. ஸோ அவ்வளோதான். கடைசியாக தம்பி வந்துட்டான், பார்த்துட்டேன். ஒரு சூப்பராக ஒரு லைஃப்பில் வந்து ஒரு மெமரபிளான ஒரு ஜேர்னி. நம்ம எங்கெங்கேயோ டூர் போவோம், எதுனாலும் போவோம், அதெல்லாம் நம்ம எந்த அளவுக்கு நம்ம மைண்டில் வச்சுப்போம் அப்படின்றது தெரியாது. ஆனால் எல்லா கேர்ள்ஸுமே 2 விஷயத்த லைஃப்பில் மறக்கவே மாட்டாங்க. ப்ரெக்னென்சியில் எப்படி இருந்தோம், அதுக்கப்புறம் பசங்க அந்த பெத்தெடுக்கிற அந்த ஆப்ரேஷனோ நார்மலோ அந்த டைம் யாருமே லைஃப்பில் மறக்கவே மாட்டோம். ஸோ இதுவுமே எனக்கு வந்து ஒரு செம மெமரபிளான ஒரு திங். அவனுக்கும் சரி இவனுக்கும் சரி 2மே எனக்கு செம்ம டே ஆக்சுவலாக. அது பார்த்ததுக்கப்புறம் எனக்கு அப்பாடா அப்படின்னு இருந்துச்சு. ஸோ ரெக்கவரின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் ட்ரிப்ஸ் ஏற்றுனாங்க. பட் அன்றைக்கே எனக்கு ட்ரிப் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. மார்னிங் மட்டும் ஒரு ட்ரிப் மட்டும் போட்டுட்டு எனக்கு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. எனக்கு வந்து பெயின் இல்லாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் ட்ரிப்ஸ்லாம் ஏற்றுனாங்க. அது ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் பெயின் இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் எனக்கு அந்த அளவுக்கு இல்லை, ஃபஸ்ட்டு இருந்தது அளவுக்கு இல்லை. கொஞ்சம் ஈஸியாக ரெக்கவர் என்னால் ஆகவும் முடிஞ்சுது. அங்கே கேருமே ஆக்சுவலாக ரொம்ப நல்லா பண்ணாங்க. எப்படி சொல்கிறது, ஒரு ஃபுட்டுக்கு ஒரு ஆள், ஸோ உங்களை வந்து பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள், அந்த மாதிரி நிறைய ஸ்டாஃப்ஸ் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி கேர் பண்ணாங்க. ஸோ இது வந்து ஒரு செம்ம ஜேர்னி. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்கே எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. இதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் நான் எப்படி சி செக்ஷன்லேருந்து ரெக்கவர் ஆனேன், அந்த ரெக்கவரி ப்ராசஸ் எப்படி இருந்துச்சு. நான் எல்லாருமே ஆக்சுவலாக எனக்கு இன்ஸ்டாவில் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க, அக்கா உங்கள் ரெக்கவரி கொஞ்சம் வீடியோ போடுங்க, நீங்கள் எப்படி இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரெக்கவர் ஆனீங்க, என்னால் முடியல, எனக்கு 3 weeks ஆயிடுச்சு, எனக்கு ஸ்டில் பேக் பெயின் இருக்குது. அந்த மாதிரி நிறைய பேர் எனக்கு ஆக்சுவலாக டிஎம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்குலாம் கண்டிப்பாக நான் வந்துட்டு அடுத்து வந்து சி செக்ஷன்லேருந்து எப்படி நான் ரெக்கவர் ஆனேன் அப்படின்ற வீடியோவை நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.